இந்த வீடியோ ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ. போஸ்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை 90 செகண்ட்ஸில் முடிக்கணும்னு பார்த்தேன். பட் முடியல. ஏன்னா அவ்வளோ செடி இருக்குது. எங்கேயும் வீடியோவை கட் பண்ண முடியல. இது எங்கள் அம்மாவோட வீட்டு தோட்டம். இதுதான் அவங்களோட உலகம்னே சொல்லலாம். டெய்லியும் 2 வாட்டி தண்ணி ஊற்றுவாங்க. வெயில் அதிகமாக இருந்தால் 3 வாட்டி கூட தண்ணி ஊற்றுவாங்க. மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு வேளை எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு தண்ணி விட முடியலன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக தண்ணி ஊற்றிட்டு தான் நெக்ஸ்ட் என்னன்னே பார்ப்பாங்க. அவ்வளோ பத்திரமா அவங்க செடியெல்லாம் பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் காம்பவுண்டு சுவருக்குள்ளே சுற்றி செடி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காம்பவுண்டுக்கு வெளியே முன் பக்கமாக கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க. பூ பூக்கிறது, பூக்காதது, கலர்ஃபுல்லாக இருக்கிறது, காய்கறி செடின்னு விதவிதமாக வச்சுருக்காங்க. அரௌண்ட் 200 செடியாச்சும் கண்டிப்பாக இருக்கும். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது இல்லை கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட இல்லாத செடி பார்த்துட்டாங்கன்னா எப்படியாச்சும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. செடி தொட்டி தான் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. கிடைக்கிற கவரில் எல்லாம் வச்சுருவாங்க. சின்ன கவர் பெரிய கவர்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் செடி வச்சுருவாங்க. மழை பெஞ்சு காற்றடிச்சு காம்பவுண்டில் இருக்கிற செடி தொட்டி கீழே விழுந்து உடஞ்சதுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு புது பாட் வாங்கி அந்த செடியை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க. ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. தேவையில்லாமல் என்னையோ என் தங்கச்சியோ ஒரு பூ கூட பறிக்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் லீவுக்கு போகும்போது என் பசங்க பூவெல்லாம் பிச்சு விளையாடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் பார்த்துட்ருப்பாங்க. மற்றபடி கோவிலுக்கு பூ அடிக்கடி கொண்டு கொடுப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே இப்படி செடி வச்சிட்ருக்காங்க. நான் கூட அவங்கள இங்கே யூகே கூப்பிட்டுட்ருக்கேன். பட் வரவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்தால் என் செடியெல்லாம் யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனானு எனக்கு தோணும். பட் அவங்களுக்கு அது பெரிய விஷயம். நான் ஒவ்வொரு லீவுக்கு போகும்போதும் அவங்களுக்கு இங்கேருந்து சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன். என்னென்ன வேணும்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. கூடவே பிளான் ஃபுட்டும் இங்கேருந்து வாங்கி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.